எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் இந்த கொலம்பியா ஐஸ்ஃபீல்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதை முடிச்சுட்டு அந்த பஸ்ஸு திரும்பியும் எங்களை பிக் பண்ண இடத்துலையே ட்ராப் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ பஸ்ஸில் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸு இன்னொரு இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த பஸ்ஸு எந்த இடத்துக்கு நாங்கள் வரப்போகிறோமோ அதை நாங்கள் இந்த ஐஸ்ஃபீல்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் காரில் வரப்போ பார்த்துருப்போம். அதை நான் ஃபஸ்ட்டு இதில் போடுறத பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அதை ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருப்போம். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே அந்தரத்தில் அந்த ஸ்கை பிரிட்ஜு தொங்குற மாதிரி இருக்குது. கிளாஸ் பிரிட்ஜு அப்படியே ஒரு யூ ஷேப்பில் கட்டியிருக்காங்க. எல்லா பக்கமும் மவுண்டைன் வியூஸ் இருக்கும் 360 டிகிரியில். கீழே வேலிஸ் இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம், ஸ்னோஸ், அங்கே கிளேஷியர்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபாசில்ஸு, வைல்ட் லைஃப் எல்லாத்தையும் நம்ம வியூ பண்ணுறதுக்காக கட்டி வச்சுருக்கிறது தான் அந்த ஸ்கை பிரிட்ஜு. அங்கே கிளேஷியரில் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் இந்த பஸ்ஸில் ஏறி ஒரு 5 மினிட்ஸ் அங்கே வருவோம். திரும்பி இன்னொரு 5 மினிட்ஸ் மாதிரி தான், ரொம்ப கிட்டக்க தான். பட் பார்த்திங்கன்னா இப்போ போகிறது ஒரு ஸ்கை பிரிட்ஜு. இது வேலியை பார்க்குற மாதிரி மவுண்டெயின்ஸ்க்கு மேலே ஒரு கிளாஸ் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அதுதான் இது நம்ம பப்ளிக் பார்க்கிங்லாம் கிடையாது, இந்த பஸ்ஸில் போனால் மட்டும்தான் உண்டு. இந்த டூரை 2 பஸ்ஸு சேர்த்து நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம். அவங்களே கொண்டு எங்களை ட்ராப் பண்ணாங்க இங்கே. So you can any bus you like. Okay, so we can come back any bus we can just get in. Yeah. Okay, thank you. Look at the height. இறக்கி விட்டோன்னே சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வாக் தான். அங்கே சின்னதாக வியூ பாயிண்ட் மாதிரி கிளாஸில் வச்சுருந்தாங்க. அது அப்படியே சாஞ்சு பார்க்குற மாதிரிலாம் இருந்தது. பயங்கர திகிலாக தான் இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ் எல்லாமே கீழே ஆஸ் யூஷுவல் யாருக்காக இருந்தாலும் அவ்வளோ பெரிய பள்ளத்தை பார்த்தா பயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ், அங்கங்கே ஃபாசல்ஸு, நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். ஐயோ கீழே பார்த்தாலும் என்ஜாய். படுத்தலாம் எடுக்கிறாங்க வீடியோ. பயங்கரமா எடுத்துக்கிறது. பயங்கரமாக இருக்குது. நான் இது இமேஜின் பண்ணல. நம்ம கேல்கரி டவரில் நின்னது, அது கீழே குட்டி குட்டியாக ஆள் தெரிஞ்சாங்க, பஸ்ஸு கார்லாம் தெரிஞ்சுது. இது ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ், ராக்ஸு. பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்கு? நாட் தட் பேட். இங்கே வேறு அது குட்டி பாப்பால வேறு படு. நான் படுக்கலாம்ல, உட்காரேன். எப்படி இருக்கு? ஆஸ் யூஷுவல் அதில் கிளாஸ் பிரிட்ஜில் என்ட்ரு ஆனோடனே அந்த ஹைட்டு பார்த்தோன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருந்தது. சின்ன குழந்தைங்களாம் அங்கே படுத்து உருண்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்தது பார்த்தோன்னே நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நடந்து பார்த்தோம். நாங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுல இருந்ததுனால கொஞ்சம் கீழே குனிஞ்சு ரொம்ப பார்க்காம இருந்ததுனால பரவாயில்லையாக இருந்தது. பட் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த கிளாஸ் பிரிட்ஜு அது பார்த்திங்கன்னா 980 ஃபீட் அபோவ் சன்வாஃப்டா வேலி அதுக்கு மேலே கட்டியிருக்காங்க. 280 மீட்டர். அது 918 ஃபீட் அபோவில் அந்த கிளாஸ் பிரிட்ஜு ஒரு நல்ல ஒரு யூ ஷேப்பில் கட்டியிருக்காங்க. நம்ம இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஒரு நடந்து போயிட்டு வரலாம். க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை. பட் அங்கங்கே நின்று வீடியோ ஃபோட்டோஸ்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒரு இது கொடுத்தாலே அது ஷேக் ஆகுது. அது கொஞ்சம் இதாக இருந்தது. பட் நான் ஒரு டைம் போயிட்டு செகண்ட் டைம் திரும்பி ட்ரை பண்ணோடனே அந்தளவுக்கு பயம் இல்லாமல் இருந்தது. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த பைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக மலையில் பார்த்திங்கன்னா பைன் ட்ரீஸ் இருந்ததில்ல,
அது அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூ எல்லா பக்கமும் வியூ சூப்பராக இருந்தது. மத்தியானம் நேரம் ஒரு 2:30க்கு கிட்டக்க ஆனதுனால காற்று இருந்ததே வந்து ரொம்ப சில்லுன்னெலாம் இல்லை, பட் வெயிலும் இருந்தது. நல்லா இருந்தது அங்கே பார்க்குறதுக்கு எங்களுக்கு. இந்த யூ இதில் தான் நாங்கள் இப்போ கிளாஸ் பிரிட்ஜ் இருந்தது நடந்து வந்தோம். இவ்வளோ ஹைட்டில் அந்த மவுண்டெயின்ஸ் இருக்குது. அந்த கிளாஸ்லேருந்து பார்க்குறப்போ பயங்கரம். இல்லை பார்க்காம நடந்தால் ஆஸ் யூஷுவல் பயலாமல் இருக்கும். செகண்ட் ரவுண்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நடந்து பார்த்துட்டு அந்த ஸ்கை வாக்குன்னு சொல்லிட்டு பெரிய லெட்டர்ஸில் வந்து இருந்தது, அங்கேயும் பிக்சர் எடுத்தோம். ரொம்ப நேரம் அங்கே ஸ்டே பண்ண முடியல. நம்மளோட விஷ் தான் எவ்வளோ நேரம் இருக்கணுன்றது. ஏன்னா பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம ரிட்டன் நம்மளோட கார் பார்க் பண்ணி இந்த இடத்துக்கே போயிடலாம். ஸோ நாங்களும் ரொம்ப சாப்பிடாதனால கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இது இருந்தது கண்டிப்பாக சொல்லணுன்னா. இதான் அந்த பஸ்ஸு வெயிட்டிங் ஏரியா. உடனே பஸ் வந்துகிட்டே இருக்குது, க்ரௌட் இல்லவே இல்லை. எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை. மக்களும் அதில் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸில் பஸ் வந்துருச்சு. அழகாக அந்த லைனில் போனோம், பஸ் ஏறி ரிட்டன் நாங்கள் வந்த இடத்துக்கே வந்தாச்சு. திரும்ப பார்த்தா திகட்டாத விஷயமா இருக்குது இந்த கிளேஷியர். சோனியா ஷாப்பில் ஏதாவது இந்த ஜாஸ்பருக்கு தேவையான எதையா ஒன்று சுவனீர் வாங்கி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி வாங்கி ஓட்ட வேண்டியதான். இந்த பாரு, அந்த பஸ் இருக்கு பாரு, அது இந்த வந்த பஸ்ஸு எடுத்துக்கலாமா? ஸ்கை வாக் போனதுக்கு ஒன்று, ஐஸ்ஃபீல்டு போனதுக்கு. சோவெனியர் வாங்கியாச்சா? நார்தர்ன் லைட்ஸில், பேர் பாஸில் எல்லாத்தையும் இயரிங்ஸ். இதுலேயே நார்தர்ன் லைட்ஸ் தான் போட்டிருக்கு. நார்தர்ன் லைட்ஸ் தான் இந்த மேப்பிள் ஆக்சுவலாக அந்த 2-3 டேஸ்க்கு வந்து நல்லா வீட்லேருந்தே பிளான் பண்ணி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி மட்டும் நாங்கள் என்ன பண்ணோன்னா, லஞ்சு வந்து ஜாஸ்பர் டவுன் டவுன்லேயே 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட், அங்கே சாப்பிட்டுக்கலான்னு நினச்சோம். ஆனால் எங்கள் பிளான் வந்து ஃபால்ஸு வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்ததுனால டவுன் டவுன் போகாமல் டேரெக்டாக இங்கே வர மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் அப்போ லைட்டாக ஸ்நாக்ஸு காஃபியோடு முடித்தோம். திரும்பியும் இந்த ஸ்கை பிரிட்ஜ்லாம் முடிச்சுட்டு இன்னொரு காஃபி ஸ்நாக்கும் ஸ்டார்பக்ஸில் சாப்பிட்டு அங்கேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி ஜாஸ்பர் டவுன் டவுனுக்கு வந்து ஈவினிங்காக தான் எங்களோட லஞ்சையே சாப்பிட்டோம். இந்த ராக்கி மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அழகான டவுன் தான் ஜாஸ்பர். அந்த ஜாஸ்பர் டவுன் டவுனில் தான் போயிட்டுருக்கோம். இவ்வளோ அழகான இடத்துக்கு பின்னாடி ஒரு சேடான விஷயம் என்னென்னா, 2024 ஜூலையில் வைல்ட் ஃபயர் வந்து இது ஒரு 30% ஆஃப் இடம் வந்து சுத்தமாகவே ஃபயரில் போயிடுச்சு. திரும்பியும் நிறையா பில்டிங்ஸ், ஹோட்டல்ஸ் இதுன்னு எல்லாமே பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த அட்ராக்ஷன் பிளேஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால மக்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அங்கே நீங்கள் நிறையா ஷாப்ஸ் பார்க்கலாம், சின்ன சின்ன கஃபே, ரெஸ்டாரண்ட்டில் அவுட்டோர் சீட்டிங்ஸோடு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. நாங்களும் அங்கே சாப்பிட்டுட்டு ரிட்டன் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஜாஸ்பர் டவுன் டவுனில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் கார் பார்க் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ராக்கி மவுண்டன்ன்ற இந்த ட்ரெயின் பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இது ஒரு சாதாரண ட்ரெயின் ஜேர்னி கிடையாது, இது ஒரு லக்ஸரி சைட் சீயிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ட்ரெயின். வான்கோவர்ன்ற ஒரு ப்ராவின்ஸ்லேருந்து ஜாஸ்பர் ரூட் வழியாக இது போகும். ஒரு பர்சனுக்கு வந்து 4,500 கெனடியன் டாலர்ஸ்லேருந்து $5,000 வரைக்கும் இது ஆகும்னு சொல்கிறாங்க டிக்கெட் ஃபேரு. ஒரு ப்ரீமியம் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ட்ரெயின் இது. மலை, ஆறு, பள்ளத்தாக்கு இதெல்லாம் வந்து 360 டிகிரி வியூவில் இந்த கிளாஸ் மாதிரி போட்டிருக்கிறதுனால அந்த வியூவில் பார்த்துட்டு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நல்ல டைனிங்கோட ரொம்ப லக்ஸரியான ட்ரெயின். அது பார்த்தோன்னே எங்களுக்கு பயங்கர நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த ஒரு மியூசியம் மாதிரி ஒரு சும்மா வெளியில் வந்து ட்ரெயின் வச்சுருந்தாங்க. அதில் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இந்த பயணத்தில் இயற்கையோட இவ்வளோ அழகான காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அந்த அழகை நாங்கள் மட்டும் ரசிக்காமல் உங்களோட ஷேர் பண்ணோன்னு நினச்சோம். நீங்கள் பார்த்து ரசிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.